நைட்டு டிஃபன் வேலையை பார்த்துக்கிட்டு நாளைக்கு காலையில் குடிக்கிறதுக்கு கூழ் கிண்டிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி கம்பும் கேழ்வரகும் தான் சேர்த்து கூழ் அரைச்சி போட்டிருந்தேன். அதுதான் பண்ண போகிறேன். இன்றைக்கி டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லியும் வெங்காயம் தக்காளி சட்னி தான் பண்ணுறேன். இட்லி ஃபஸ்ட்டே ஊற்றி வச்சுட்டேன். சரி சாப்பிடும் போது எடுத்துக்கலான்ட்டு அப்படியே பானையிலே வச்சுருக்கிறேன். இப்போ தான் சட்னிக்கு வதக்கிட்டு இருக்கேன். காலையிலே பார்த்திங்கன்னா மாவுலாம் அரைச்சி புளிக்க வச்சுருக்கிறேன். கூழ் எப்போதுமே மாவு புளிக்க வச்சு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பு டேஸ்ட் உள்ளவங்களுக்கு இதுமாரி பண்ணி பாருங்கள். அப்படி புளிக்காமல் இருந்தால் தான் பிடிக்கும்னா நீங்கள் அந்த டைமில் மாவு அரைச்சிட்டு கூழ் கிண்டிக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கூழுக்கு பார்த்திங்கன்னா சாதம் கொஞ்சம் இருந்தது. சாதத்தை தான் நல்லா கையெல்லாம் மசிச்சுட்டு கரைச்சிட்டு அதை கொதிக்க வச்சுருக்கிறேன். அது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்து நல்லா கிண்டிக்கணும். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும் இந்த கூழ் வேகிறதுக்கு. லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கணும். கூழ் செய்கிற அன்றைக்கினா எனக்கு டிஃபன் செய்கிற வேலை கிடையாதுங்க. அன்றைக்கி வேலை எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லை மதியம் லஞ்ச் பண்ணுறதோட சரி. சம்மர் முடிகிற வரைக்கும் நம்ம வீட்டில் அடிக்கடி கூழ் தான் செய்ய போகிறேன். டிஃபன் வேலையை முடிச்சுட்டு கிச்சன் வேலையை கையோடு முடிச்சாச்சு.